குழந்தை முதல் குழந்தை தேவ் பிரியங்கா மேலே வரணும். பிரியங்காவுக்கு அவார்டு கொடுக்க திருமதி விஜி திருவை அழைக்கிறோம். நூற்றி 59 குரலும் பொருளும் சொல்லியிருக்கும் இந்த பிரியங்காவை பாராட்டும்படி எடுத்துக்கொள்கிறோம். அடுத்ததாக விஜயா கேட்டி 115 குரல் சொல்லியிருக்காங்க. மலர் நாராயணன் அவர்களுக்கு அந்த பரிசை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கடுத்து தீபலட்சுமி 100 குரல் பொருளும் சொல்லியிருக்காங்க. அவர்களை அவார்டு பண்ண மீரா ஸ்ரீகாந்த் அவர்களை அழைக்கிறோம். கண்ணன் சொக்கலிங்கம் 84 குரலும் பொருளும் சொல்லியிருக்காங்க. அவங்கள அவார்டு பண்ண மாலதி சுந்தர். சரஸ்வதி சொக்கலிங்கம் 84 குரல் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவார்டு பண்ண பிரேமா பிரசாத் அவர்களை அழைக்கிறோம். ஒரு ஸ்பெஷல் அவார்டு 5 பேர் டாப் 5 தான் நம்ம கலெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த 4 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை 41 குரல் சொல்லியிருக்காங்க. லக்ஷனா அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க. சித்ரா குமார் அவர்களை அழைக்கிறோம். சித்ரா குமார் இங்கே இல்லை, அதனால வேலு அவர்கள் இருக்கிறாங்களா? திருவேல் அம்மா, இது அன்னையர் தின விழா. இந்த அம்மா பெருமைக்குரிய ஒரு அம்மாவாக நான் உங்களை பாராட்டுறோம். 3 வயது குழந்தை நடந்து மேலே கூட வர முடியாது. ஆனால் இங்கே இருக்குங்களா? அந்த வேலு இருக்கார பாலாபாலச்சந்திரன் வராங்க. இந்த ஸ்பெஷல் அவார்டை உங்க கையால நீங்க கொடுங்க. இதோட ரொம்ப சந்தோஷம். இது அன்னையர் தினத்துக்காக இவங்களையும் ஊக்கப்படுத்தி ஒரு இருக்கணும். இது போன்ற பல அம்மாக்கள் அவங்க குழந்தைகளை ஊக்கப்படுத்தி திருக்குறள் கற்றுக் கொடுக்க நீங்க முயற்சி செய்ய. அதோட மட்டும் இல்ல, பல குழந்தைகள் இதுல பங்கேற்று இருக்காங்க. இந்த டாப் 5 தான் இவங்க இத்தனை குழந்தைகளும் இதுல பங்கேற்றவங்க. இவங்களுடைய எல்லாருக்கும் திருப்பணிங்களா லைட் போட முடியுமாங்க? லைட் போடுங்க இந்த குழந்தைகளை. அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுக்கள். இதில் எத்தனை குழந்தைங்க அடுத்து இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் நன்றி. இதுக்கு ஆதரவு அளித்த அத்தனை பெற்றோர்களுக்கும் வாலண்டியர்கள் இந்த மன்றத்திற்கும் அனைவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வாய்ப்பளித்த எங்கள் டிஎன்எஃப்க்கு மிகவும் நன்றி.